வாசிக்கலாம். உபாகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசித்து நாம் இந்த சுதந்திர தின காரியத்துக்காக ஜெபிக்கலாம். உபாகமும் 8. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல இந்திய தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். ஹல்லேலூயா. நம்மளாம் இந்தியர் என்பதை குறித்து நாம் பெருமை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் இந்தியாவில் பிறந்ததால நம்ம நன்றி உள்ளார்கள். யார் யார் இந்தியாவில் பிறந்ததுக்காக நன்றி சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்க இந்தியாவில் பிறந்ததுக்காக நன்றி சொல்றோம். நானும் நன்றி சொல்றேன். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி நினைப்பேன், வெளிநாட்டுல போய் உட்கார்ந்து இருக்கும் போது யோசிப்பேன், இந்தியாவில் நம்ம பிறந்ததுக்காக நன்றி சொல்றோம். ஏன்னா அந்த நாடு எல்லா வசதிகளும் இருக்குது. ஆனா நம்மளுக்கு போல ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை அந்த இடத்துல இல்ல. நம்ம இந்தியர்கள் எல்லாம் ஒழுக்கமா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சபைகளும் ஒழுக்கமா இருக்குது. ஹல்லேலூயா. நேரத்துக்கு வந்து நேரத்துக்கு போகிற சபை. ஹல்லேலூயா. சரியான நேரத்தில் சரியான வேத வாசிப்பு, ஆண்டவருடைய தீர்க்கதரிசன வசனங்கள் எல்லாம் உண்டான ஒரு நல்ல ஒரு நாடு இந்தியா. அதுல விசேஷமான கிருபை பெற்ற ஒரு இடம் வந்து நம்ம சென்னை. ஹல்லேலூயா. இந்த சென்னைக்கு ஒரு சிறப்பு இடம் உண்டு. அதான் எந்த ஒரு ஊழியக்காரா இருந்தாலும் சரி சென்னையில வந்து ஒரு ஊழியத்தை ஆரம்பிப்பாங்க. அவங்க திருநெல்வேலியில பிறந்திருப்பாங்க. அவர் டிஜே தினகரனா இருக்கட்டும், மோகன் சிலாஸ்லா இருக்கட்டும், அவர் ஆசீர்வாத யாரா இருந்தாலும் மெட்ராஸ் வரும். ஏன்னா மெட்ராஸ் வந்து இயேசு கிறிஸ்துவின் ஒரே ஒரு தூத ஸ்ரீஷனாகிய தோமா இங்க வந்து ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. அப்ப சென்னைக்கு ஒரு விசேஷமான கிருபை உண்டு. அல்ல நீங்களா பாக்கியவான்கள். அப்ப இந்த வசனம் சொல்லுது, நீ இருக்கிற தேசத்துக்கு நீ நன்றி ஸ்தோத்திரிக்க கடவாய். ஹல்லேலூயா. என்ன சொல்லுது? அந்த நல்ல தேசத்துக்காக கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியதா இருக்கும். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம். ஆனா இந்தியாவுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணல. ஏதோ யாரும் ஆளுறாங்க, எப்படி போனா நாங்க எனக்கு 3 வேளை சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படின்னு. அப்படி இல்லைங்க. இந்தியா ஒரு விசேஷமான நாடு. ஹல்லேலூயா. உலகத்துல பெரிய நாடு அமெரிக்கா. ஹல்லேலூயா. ஆனா அவங்க கூட சொல்றாங்க, இந்தியால இருந்து வந்திருக்கீங்களா பிரதர், நல்லது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க எங்களுக்கு சொல்றாங்க. வேற எந்த நாடுக்கு போனாலும் சரி, பிரான்ஸ், அப்புறம் லண்டன், என்ன நாடு, மலேசியா, சிங்கப்பூர், எங்க போனாலும் அவங்க இந்தியானா மரியாதை கொடுக்குறாங்க, பயப்படுறாங்க. இந்தியால இருந்து ஊழியக்காரன் கொஞ்சம் எது கிருபை இருக்கும், ஜெபம் பண்ணுங்க எங்களுக்காக. அப்ப நம்ம இந்தியாவுக்காக சோதரது எதுக்கு இந்த கொடியை எடுத்துட்டு வந்தோம்னா, இந்த கொடியை நாங்க எந்த ஊருக்கு போனாலும் எடுத்துட்டு போவோம் கூட. அங்க போய் ஒரு குச்சி கட்டி அதுல அங்க பாட்டு சுத்தினு இருப்பேன். அப்ப பாப்பான், இல்ல இந்தியால இருந்து வந்திருக்கீங்களா, அங்க இந்தியால இருந்து வந்திருப்பான். அவன் இங்கிலீஷ் பேச சுத்திட்டு இருப்பான், நம்மளுக்கு தெரியாது அவன் இந்தியான்னு. இந்த கொடியை பார்த்து கிட்ட வந்துட்டு, சார் யூ ஆர் ஃப்ரம் இந்தியா, ஐ எம் ஆல்சோ இந்தியா, பார்ன் இன் பாம்பே சார், ஐ எம் ஃப்ரம் கல்கட்டா, ஐ எம் ஃப்ரம் பெங்களூர், ஐ எம் ஃப்ரம் ஆந்திரா அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த கொடியை பார்த்துன்னு எல்லாம் இந்தியாலாம் வந்துடுறாங்க. வந்துட்டு செய்றாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம இந்தியாவில் பிறந்த நம்ம கர்த்தருக்கு சாட்சியா வாழ்வதோடு அநேக இடங்களில் கிறிஸ்துக்கு சாட்சியாக நிற்கணும். ஹல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் நம்ம உருவாக்கி இருக்கிறார். அப்போ இந்த நல்ல தேசத்துல நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா எல்லாம் சேர்ந்து? முதலாவது தேவ செய்திக்கு முன்பாக இந்த காரியத்துக்கு நம்ம ஜெபிக்கணும். இந்திய தேசத்துக்காக 15ஆம் கொண்டாட போறோம். 15ஆம் அநேகர் ஸ்கூல் போயிடுவீங்க, குழந்தைங்க அழைத்து போது அம்மா அப்பா போவீங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் போயிருப்பீங்க. அந்த தினத்தை நீங்க கொண்டாட மாட்டீங்க. ஆகவேதான் முன்கூட்டி நம்ம என்ன செய்ய, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள்ல நம்ம கொண்டாடுறோம். நீங்க வாசித்த சங்கீதம் 2வது சங்கீதம் 102 எடுத்து படிச்சீங்கன்னா அங்க ஒரு வசனத்தை படிக்கலாம். வாசிங்க சங்கீதம் 102. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆட செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முள்ள வரணும்னா முதல் விடுதலை ஆயிருக்கணும். ஹல்லேலூயா. உனக்கு சந்தோஷம் வந்தாதான் ஆண்டு சமூகத்துல வந்து ஆனந்த சத்தத்தோடு துதியோடு ஸ்தோத்திரத்தோடு ஆராதிக்க முடியும். அப்படிப்பட்ட சுதந்திரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்காரு. எங்க கொடுத்தனா? இந்திய தேசத்துல நமக்கு கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடலாம். நான் ஒரு பாட்டு பாடி உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவன் யாம், வானத்திலும் பூமியிலும் உனக்கொப்பானவன் யார், உமக்கொப்பானவன் யார், உமக்கொப்பானவன் யார், உமக்கொப்பானவன் யார், உமக்கொப்பானவன் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவன் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவன் யார், செங்கடலை நீர் பிளந்து
நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவன் யார், உமக்கொப்பானவன் யார், உமக்கொப்பானவன் யார், உமக்கொப்பானவன் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவன் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவன் யார். கண்மலையை நீர் பிளந்தேன் உங்கள் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர், கண்மலையை நீர் பிளந்தேன் உங்கள் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உமநாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர், உங்கள் நாமம் அதிசயம். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதனால ஒரு விசேஷமான தேவ செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார். ஆகவே இந்த வசனங்களை, நான் சொல்லுகிற வசனங்களை நீங்கள் உங்கள் குறிப்பிலே எழுதி கொண்டு வீட்டிலே போய் நீங்கள் வந்து தியானம் செய்யபடி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கலாம். சங்கீதங்கள் புத்தகம் 90வது சங்கீதம் 14-15 வசனங்களை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்கள் புத்தகம் 90. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உம்முடைய கிருபையால் திருப்தியாக்கும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் அப்படி சொல்றான், கர்த்தாவே என்ன செய்றீங்க, எங்களை சந்தோஷத்துல நிரப்பிக்கணும், உங்களுடைய கிருபையால எங்களை ஆசீர்வதிக்கணும். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உம்முடைய கிருபையால் திருப்தியாக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் தெளிவா என்ன சொல்றாருன்னா, காலையிலே ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் திருப்தியாக்கிறார். 15வது வசனம் சொல்லுது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷம் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த மகிழ்ச்சி என்பது இந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுத்தால ஒரு மகிழ்ச்சி நம்ம இருக்குது. பாத்தீங்களா, வரப்போகிற 15ஆம் தேதி டெல்லியிலும் உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் இருக்கிற இந்தியர்கள் இந்த சுதந்திரத்தை சந்தோஷமா கொண்டாடுவாங்க. நம்ம கூட சந்தோஷமா கொண்டாடுவோம். ஒருவேளை இந்த வெள்ளைக்காரங்க நம்ம நாட்டை ஆளாம ஒரு முஸ்லிம் மக்கள் ஆண்டிருந்தா இந்த சுதந்திரம் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. தலைமுறை தலைமுறையாக இந்தியாவின் சரித்திரத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இந்தியாவை பல அரசர்கள் ஆண்டு வந்தார்கள். ஆனால் கடைசியாக ஆண்டவர்கள் ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள். ஆகவே என்ன செய்தாங்க, ஆங்கிலேயர்கள் அந்த கிறிஸ்தவ மதத்தை போதிக்கத்தக்கதாக அநேக ஆலயங்களை எழுப்பி கொடுத்தார்கள், அநேக ஸ்கூல் கட்டி கொடுத்தாங்க, அநேக ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாங்க. அதன் மூலமாக அவங்க என்ன செய்தாங்க, மிஷனரி ஊழியத்தை செய்து கிறிஸ்தவ மதத்தை பரப்பி வேத புத்தகத்தை நம்மளுக்கு அறிவித்தார்கள். கர்த்தர் இவர்தான் நீங்க பிடிக்கணும், இவர்தான் வாழ்க்கை போயிலும் சர்வ அதிகாரம் உள்ள அற்புதம் செய்கிற தேவன் என்று அவர்கள் நமக்கு சுட்டி காட்டணும். இல்லாவிட்டு நம்ம என்ன செய்வோம், நம்ம அடிமையாக இருந்திருப்போம். நமக்கு நல்ல டிரெஸ், இன்னைக்கு கூட நான் டை கட்டிருக்கேன். ஏன் இந்த டை எல்லாம் கட்டினா, கர்த்தர் நமக்கு சுதந்திரம் கொடுக்கிறார். நல்ல டிரெஸ், நல்ல சாரி கட்டணும். அப்படி இல்லாட்டி என்ன செய்வோம், அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரவிக்கு இல்லாம சட்டை போட்டிருப்பாங்க. பெண்கள் பாத்தீங்கன்னா ரவிக்கு இல்லாத ஜாக்கெட். அப்புறம் ஆண்கள் எல்லாம் பார்த்தா லுங்கி எல்லாம் கட்டக்கூடாது, வேஷ்டி கட்டி அது கீழே மடிச்சு கோணம் கட்டிருக்கணும், சட்டை போடக்கூடாது. இன்னும் கிராமத்துல சில அந்த மாதிரி கட்டுப்பாடு எல்லாம் இருக்குது. அப்புறம் நல்ல ஒரு பெரிய ஆபீசரா இருந்தா கூட அவர் காக்கி செட்ல ஆஃப் ஹேண்ட் தான் போட்டு இருக்கும். வெள்ளக்கார துறைங்க தான் என்ன செய்வாங்க, அவங்க ஃபுல் ஷூட் எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்படி நம்ம அடிமைகளாக இருந்த ஒரு காலத்துல. ஆனா 1947ஆம் வருடம் இந்தியா சுதந்திரம் அடைந்து நம்மளுக்கு விடுதலை கிடைத்தது. ஹல்லேலூயா. எல்லாரும் விடுதலை, பேச்சில ஒரு விடுதலை, எழுதுகிற பத்திரிகையில ஒரு விடுதலை, அதே மாதிரி டிரெஸ் போட்டல விடு, பழகுவதில் விடு. சில இடங்களை போனா ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போக கூடாது, பேசக்கூடாது, அப்படி கட்டுப்பாடுலாம் இருந்தது. ஆனா இன்றைக்கு ஆண்டு சுதந்திரம் கொடுத்து நம் பாராளுமன்ற வரை உயர்த்தி இருக்கிறார் தமிழர்களை. ஹல்லேலூயா. இந்தியர்கள் என்ன செய்றாங்க, வெளிநாட்டு போறாங்க. நான் கூட வெளிநாட்டுல போய் ஊழியம் பண்றேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு காலத்துல வெள்ளக்காரன் தான் ஊழியம் பண்ணும், இன்றைக்கு கருப்பை நான் போய் ஊழியம் பண்றேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் போற அமெரிக்கா நாட்டுக்கு போகிறேன், ஆப்பிரிக்கா நாட்டுக்கு போகிறேன், அது மட்டும் ஆஸ்திரேலியா, அந்த மலேசியா, சிங்கப்பூர், அது மட்டும் இல்ல அமெரிக்கா தேசம், ஐரோப் கண்ட்ரி எல்லாத்துக்கும் போறேன், அங்க போய் ஊழியம் பண்றேன்.
அவங்க என்ன வரவேற்கிறாங்க. காரணம் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்குங்க இத எனக்கு கொடுத்துரு? யாரு? கர்த்தருடைய ஆவியானவர். அது யார் மூலமா கொடுக்கிறார்? அப்போ நான் கர்த்தருக்கு நன்றி சொல்வேன். இந்தியாவில் பிறந்தக்கார நன்றி சொல்வேன், தமிழ்நாடு பிறந்தக்கார நன்றி சொல்வேன். அது மட்டும் இல்ல, விசேஷமாக எலக்ட்ரிசிட்டி போர்டுல வேலை செய்யறதுக்காக நன்றி செலுத்துவேன். எதுக்கு நன்றி செலுத்துவேன்? மின்சார வாரியத்துல வேலை செய்ய நன்றி செலுத்துறேன். ஏன்னா அங்கதான் ஆண்டவர் ரட்சித்தார். ஹல்லேலூயா. புதிய மனுஷனா மாத்தினார். ஹல்லேலூயா. எலக்ட்ரிசிட்டி போர்டுல நிறைய ஜனங்க இருக்காங்க, நிறைய ஆண்கள் பெண்கள் கிறிஸ்துவா இருக்காங்க. ஆனா இந்த அம்மா என்ன மட்டும் கூப்பிட்டாங்க. ஒரு நாள் கூப்பிட்டு, நான் சொல்ற மாதிரி கேட்பியா? அவங்கள பார்த்தா பயப்படு. என்ன செய்யணும்? நான் ஒரு ஆளை சொல்றேன், அவர்கிட்ட போயிட்டு நீ கொஞ்சம் பாடம் படிக்கணும். என்ன செய்யணும்? 10 நாள் அவரோட தங்கி இருக்கணும். எங்க போகணும்? கோயம்புத்தூர்ல போகணும். அவர் போய் பாரு. அவர்கிட்ட போனேன். அங்க போயிட்டு என்ன செய்த, அங்க ஒரு ஊழியக்காரர்கிட்ட உட்கார்ந்து கத்துனேன். அற்புதம்னா என்ன, பரிசுத்த ஆவியானவர் என்ன, திருவசனம் உண்மைதானா, எல்லாம் சந்தேகத்தோட கேள்வி கேட்டு அவர் எல்லாம் சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறம் சொன்னாரு, தம்பி நீங்க சின்ன பையனா இருக்க, நிறைய கேள்வி எல்லாம் கேக்குறீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்காரு, வல்லமையா ஊழியம் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி விட்டார். 12 வருஷத்துக்கு முன்பாடு. அப்ப இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போறேன். ஹல்லேலூயா. விசேஷமா எதுக்கு நான் தமிழ்நாடு மின்சாரத்தை வேலை நன்றி சொன்னா, அருமை சகோதரி என்னை அழைச்சாங்க. அதே போல நான் போன மாசம் அமெரிக்க தேசத்துல இருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு செய்தி வந்தது, பிரதர் சாரோல் நவரே சிஸ்டர் இறந்துட்டாங்களா, உங்களுக்கு தெரியுமா? எங்க இருக்கிறீங்க? அடக்கம் நடக்க போறது, வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், அப்படியா பிரதர், நான் நினைச்சா கூட வர முடியாது, நான் அமெரிக்காவில் இருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொன்னேன். அப்படியா, அமெரிக்கா போயிட்டீங்களா? சரி சரி. ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. அந்த அம்மாவை பத்தி யாருக்குமே தெரியாது எலக்ட்ரிசிட்டி போர்டுல. நான் இருந்தா ஒரு பெரிய காரியெல்லாம் செய்திருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த பிரதர் கேட்டாரு, என்ன செய்ய போற? அந்த அம்மா செஞ்சதுக்கும் எலக்ட்ரிசிட்டி என்னப்பா சம்பந்தம் கேட்டாரு. நான் சொன்ன, அந்த அம்மா அங்க வேலை செய்தாங்களா? எங்களுக்கு தெரியாது. சொல்ற, எனக்கு தெரியும் ஐயா. அந்த எலக்ட்ரிசிட்டி ஜெப கூட அவங்க ஜெபம் பண்ணிருக்காங்க. அப்பதான் சொன்னாங்க, நான் கூட இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு மின்சார வார்டுல டைபிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப யாரும் ரட்சிக்கப்பட்டவங்க இல்ல. இப்ப இந்த தம்பி என்ன கூப்பிட்டாரு, 300 பேருக்கு ஒரு சபை மாதிரி இருந்தது இடம். அப்ப சொன்னாங்க, நான் கூட எலக்ட்ரிசிட்டி போர்டுல வேலை செய்திருந்தேன். அப்புறம் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பேசினாங்க. அப்புறம் ஆண்டர் கிட்ட சொன்னேன், ஆண்டர் 3 நேரத்துக்கு வர சொன்னாரு, வேலையை விட்டுட்டு வந்துட்டேன், இன்னைக்கு 3 நேரம் ஊழியக்காரர் இருக்கேன். இந்த தம்பி என்ன கூடும்போது இவருக்கே தெரியாது நான் எலக்ட்ரிசிட்டி போர்டுல வேலை செய்யறேன்னு சொல்லி அந்த பாட்டெல்லாம் பாடினாங்க. பாருங்க, அப்ப ஒரு தொடர்பு எலக்ட்ரிசிட்டி போர்டு மின்சார வாரத்துல ஒரு கனெக்ஷன் இருக்குது. சுவிட்ச் போட்டா லைட் எரியுது, ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல. அதே போல எலக்ட்ரிசிட்டி போர்டுல கிறிஸ்துவின் அன்பு, பரிசுத்த அபிஷேகம், ஒரு வல்லமே, ஒரு உறவு இருக்கு. அப்ப இந்த அம்மா அடிக்கடி நினைப்பேன், அமெரிக்காவில் கூட நினைச்சேன், நம்ம சிஸ்டர் எப்படி இருக்காங்க, அங்கெல்லாம் போயிட்டேன். திடீர்னு மெட்ராஸ் வந்தனையும் ஐயா திடீர்னு போன் பண்ணி ஏதோ விசாரிக்கிறச்சே சொன்னார், இந்த மாதிரி சண்டே வர முடியுமா? வர அப்படி. அது எங்க டிவி எடுக்கிறது. அவர் காட் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி எடுக்கிறது. அது டி காட் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிக்கடி கேட்பார், பிறகு நீங்க அடிக்கடி எங்கெங்கயோ ஊழியெல்லாம் பண்றீங்களே, உங்களுக்கு சிடில எதுவும் எடுக்கிறது இல்லையா? இல்ல பிரதர் அப்படின்னு. இல்ல ஒரு சிடி எடுங்களேன், நான் எடுத்து தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன், இந்த சண்டே போறேன் பிரதர். சரி எடுங்க. இந்த மாதிரி காட்டி இது டிவில ஒளிபரப்பு பண்றாங்க. அவங்க அந்த ஊழியத்தை அவர் செய்யறார். அவர் ஒரு ரட்சிக்கப்பட்டவர், அவர் ஊழியம் செய்யறார். இந்த டிவில இந்த மெசேஜ்ல டிவில வரும், நீங்களும் பாக்கலாம். சரி, இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, காலையிலே என்ன செய்வாரு, உங்களை மகிழ்ச்சியாலே திருப்தியாக்குவார். அப்போ உலகத்துல எல்லாம் இருக்கு. உலகத்துல பல நாடுகள்ல நிறைய பணக்காரர்கள் இருக்கிறாங்க, ஆனா அவங்க கிட்ட சந்தோஷமே இல்ல. அவங்க என்ன கேட்பாங்க, இந்தியா ரொம்ப ஏழை நாடுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் பிரதர், நீங்க அமெரிக்கால வரீங்க, அமெரிக்கால $1 $60 கொடுத்தாதான் $1 நீங்க வாங்க முடியும். இங்க ஜாலியா செலவு பண்ணிட்டு ஜாலியா இருக்கீங்களே, எப்படி சந்தோஷமா இருக்கீங்களா? நான் சொன்னேன், பணம் எனக்கு சந்தோஷம் தரல பிரதர், எனக்கு இருக்கிற ஆவியானவர் சந்தோஷப்படுத்துறாரு, அதனாலதான் இந்த ஊர்ல வந்திருக்கு. என்ன செய்ய போறீங்க? இங்க சிலருக்கு ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஜெபம். அப்ப இந்த ஆண்டவர் என்ன செய்யறாரு, முதலாவது சந்தோஷத்தை தருகிறார், மகிழ்ச்சியை தருகிறார். ஹல்லேலூயா. அதை பத்தி சொல்ல போறேன். இப்ப அநேகர் நீங்க வரீங்க, எங்களுக்குள்ள சந்தோஷம் இல்ல, துக்கம் இருக்குது. காரணம்னா நம்மள பிசாசு என்ன செய்யறான், சந்தோஷம் இருக்க விடாம அவன் தடைகளை கொண்டு கொண்டே இருக்கான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரம் வரும்போது உங்க தடைகள், உங்களுடைய சாபங்கள், உங்களுடைய சோர்வு, உங்களுடைய கண்ணீர் வேதனை எல்லாம் நீங்கி போயிடும். ஆனா அதுக்கு முதலில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரணம், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும். ஹல்லேலூயா. அவரை துதிக்கணும், கம்பீர சத்தத்தோட அவரை போகணும். ஏன்னா அப்ப இதெல்லாம் உங்களுக்கு விலைக்கு சொல்ல போறேன். வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். பிலிப்பியர் புத்தகம் 4:4 வாசிக்கும் போது அங்க ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லித்தாரு. என்ன சொல்லித்தாரு? சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். பிலிப்பியர் 4:4 என்ன சொல்ற? வாசிக்கலாம். சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு,
துக்கம் இருக்குதான் உலகத்துல. ஆனா சொல்லு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் துணிவுடன் இருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப உலகத்துல நமக்கு துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, கஷ்டம் உண்டு, வேதனை உண்டு, கண்ணீர் உண்டு, பாடு எல்லாம் உண்டு. ஆனா அதை ஜெயிக்கிற ஒரு வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. எப்ப கொடுத்தாருன்னா, சிலுவை சாத்தானை ஜெயித்த பிறகு ஆண்டவர் அந்த சுதந்திரத்தை, சந்தோஷ மகிழ்ச்சியை நமக்கு அனுபவிக்க கொடுத்தார். ஆனா அதை அனுபவிக்க விடாமல் பிசாசு பலவிட தடைகளை உண்டாக்கி நம்ம சோர்வில வைத்திருக்கார். ஆனா சோர்வின் மத்தியிலே ஆண்டவர் துதிக்கும் போது நமக்கு விடுதலை உண்டாகுது, சந்தோஷம். வாசிக்கலாம், வாசிக்கும் போது அங்க வேதத்தில் வாசிக்கும் போது பவுல் என்ன செய்ய, பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில வைத்துட்டாங்க. அவங்க என்ன செய்ய, சிறைச்சாலையில அவங்க கட்டி வைத்த தலைக்கால் தொங்கும் போது அவங்க என்ன செய்ய, அந்த கஷ்டத்தின் மத்தியிலே, வேதனை மத்தியிலே ஆண்டை துதித்து ஸ்தோத்திரத்தை பாடுறாங்க. ஜெயில அவங்களுக்கு விடுதலை கிடைத்தது. ஹல்லேலூயா. அந்த சிறைச்சாலை காரணம் என்ன செய்யலாம், அவர்கள் எடுத்து அவன் வெளியே விட்டான். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் செய்ய. அப்போ இந்த ஆண்டவர் சரி நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க, அதை நம்ம கிளைம் பண்ண, பெற்றுக்கொண்டா நம்ம ஆண்டவர் துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க. கம்பீர சத்தோடு நம்ம சங்கீதம் 100 வாசிக்கும் போது கம்பீர சத் பூமியின் கொடிகளே என்ன சார், கம்பீர சத், எல்லாரும் கம்பீர கர்த்தரை பாடுங்கள். ஹல்லேலூயா. அப்ப நம்ம சத்தமா பாடும்போது ஆண்டவர் சரி செவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 2:14 வாசிக்கும் போது அங்கு நமக்கு வெற்றி ஏற்கனவே ஆண்டு கொடுத்து வைத்து எழுதி வைக்கப்படுது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 2:14 வாசிக்கும் போது, எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்திய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப எல்லா இடங்களிலும் வெற்றி கொடுப்பாருன்னா, நீ எந்த ஊர்ல இருந்தாலும் ஆண்டவருக்கு வெற்றி கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யறோம், தோல்வி, எனக்கு அது இல்லை, இது இல்லை, இது இல்லை இல்லைன்னு சொல்லும் போது இல்லைன்னு போகுது. ஹல்லேலூயா. இருந்தாலும் இருக்கு, இல்லாவிட்டாலும் ஆண்டவர் இருக்கிறாரு, நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இல்லாத இருக்கிற போல் செய்கிற தேவன் தான் அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் முதலாக அமெரிக்கா போகும்போது அங்க ஒரு 38,000 ரூபாய் தான் எனக்கு கேட்டாங்க. 33. அப்ப என்கிட்ட 20,000 ரூபாய் இருந்து மீதி பணம் இல்ல. அப்ப நான் ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட எங்க ஆபீஸ்ல கேட்டேன். ஒருத்தர்கிட்ட, அவர் பெரிய பணக்காரர், நினைச்சா எவ்வளவு பணம் கொடுத்தா, அவரே மொட்டை மாலை எடுத்து போயிட்டு எனக்கு ஜெபம் பண்ணி கர்த்தர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டாரு. நான் நினைச்சேன் இவரு கேட்டா கொடுப்பாருன்னு நினைச்சேன். இவரு ஜெபம் பண்ணிட்டு விட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு இந்த அம்மாக்கு போன் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, பிரதர் நேற்று தான் எங்களுக்கு கொஞ்சம் பணம் வந்தது, அதை பேங்க்ல போடலாம்னு நினைச்சோம். ஆனா இப்ப நீங்க கேட்டது நீங்க ஒரு ஊழியக்காரர், நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரி சிஸ்டர் நீங்க கொடுங்க, நான் திருப்பி கொடுத்துற வந்துடுங்க. கொடுத்தாங்க. கொடுத்தோடனே என்கிட்ட இருந்த பணம் மத்தெல்லாம் சேர்த்து ஏறக்குறைய 40,000 ரூபாய் வந்துடுச்சு. ஹல்லேலூயா. தேவை எவ்வளவுங்க, 35,000. 5,000 ஜாஸ்தியா வந்துடுச்சு. அப்ப என்ன செய்த, எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டு அப்புறம் ஊருக்கெல்லாம் போய் வந்து திருப்பி கொடுத்துட்டேன். அப்ப பாருங்க, இல்லதான் காசு இருக்கிற பணக்காரங்கிட்ட கேட்டா கொடுக்கல. ஆனா திடீர்னு நைட்டு போன் பண்ண இந்த அம்மா சொல்றாங்க, என்கிட்ட இருக்கு, நேற்று தான் வந்து பணம், நான் கொடுக்குறேன் பிரதர். அப்ப பாருங்க, ஒரு வழி அடைக்கப்பட்டா ஆண்டவர் என்ன செய்வாரு, இன்னொரு வழி திறப்பார். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்ய, தைரியமா கேட்கணும் ஆண்டுட்டேன், சோர்ந்து ஐயோ கிடைக்கல, நம்மளால முடியாது அப்படின்னு சொல்ற. அப்போ ஒரு வழி அடைப்பட்டா ஆண்டவர் சோதனம் பண்ணி இன்னொரு இடக்கும் போது ஆண்டவர் வழி திறப்பார். அதுக்கு சாட்சி இந்த அம்மா தான் கொடுத்தாங்க காசு, அந்த ஐயா கொண்டு கொடுத்தாரு. அப்ப ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றாருங்க, சந்தோஷமா இரு, துக்கப்படாத, அவர் எல்லா இடங்களிலும் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். அடுத்து நீதிமொழி 15:13 வாசிக்கும் போது அங்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் சத்தியத்தை சொல்லித்தரார். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15:13. மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். ஹல்லேலூயா. நீங்க இல்லைன்னா கூட சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுப்பார்ன்ற நம்பிக்கையோட உங்க மனம் என்ன செய்யும், சந்தோஷம் நிரம்பும். பாத்தீங்களா, முகமகிழ்ச்சி நீங்க பாத்துருக்கீங்களா? பாத்துல நீங்க டிவி எல்லாம் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிரிக்கெட் மேட்ச் பக்கத்துல கிரிக்கெட் மேட்ச் நடக்கும், இப்ப இன்டர்நேஷனல் ஃபுட்பால் மேட்ச் நடக்கும். அங்க பாத்தீங்கன்னா 2 டீம் போட்டி நடக்கும். அங்க திடீர்னு என்ன செய்வோம், யாராவது ஒருத்தர் சிக்ஸர் அடிச்சிருவோம். அந்த ஜனங்க என்ன செய்வோம், அந்த நாட்டு ஜனங்க எழுந்து ஒரே கை தட்டுவாங்க. அவன் சாப்பிட்டான வெயில தான் உட்கார்ந்து இருப்பான். அவன் எழுந்த உற்சாகத்துல பக்கத்துல யாருக்கு அந்த கை தட்டி அவங்க நாடு ஜெயிச்சு சொல்லுவோம். அதே போல கோல் போட்டா அவங்க நாடு ஜெயிச்சு சொல்லிடுவோம். சில பேர் குட்டிக்காரன் ஆட்சி என்ன செய்வான், சந்தோஷம் பக்கத்துல அடிப்பான் சந்தோஷத்துல. அவனுக்கு ஒரே சந்தோஷம், என்ன செய்யறன்னு தெரியாது, அது சந்தோஷம், முகமலர்ச்சி. அப்ப ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் சரி மகிழ்ச்சியும் முகமலர்ச்சியும் தருகிறார். அது நல்ல ஔஷதமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ
கிறிஸ்துவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த கிறிஸ்துவங்கள முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சலாம் இவங்க எந்த வித கிறிஸ்துவங்க. நல்ல முக மலர்ச்சியோடு பாத்தீங்கன்னா அவங்க பெந்தகோஸ்து. ஏன்னா ஆவியினால நிரப்பப்பட்டவர்கள். நல்லா புசு புசு நல்லா சாப்பிட கட்டிக்கிட்டோம். 40 நாள் உபவாசம் இருந்தா கூட நல்லா புசு புசுன்னு இருப்பாங்க. அதே சமயத்துல வேற கிறிஸ்துவங்களா இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் கூட சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. முகம் எப்ப பார்த்தாலும் வாடி போய் கருவட மாதிரி இருப்பாங்க. ஆனா பெந்தகோஸ்துக்காரர் பாத்தீங்கன்னா அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். பாருங்க, அப்போ இந்த ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு மனுஷனுக்கு என்ன தராரு? பணத்தை தராரு, ஐஸ்வர்யம் தராரு, சம்பத்தை தருகிறாரு. அது மட்டுமல்ல, அதில் அவன் புசிக்கவும் தன் பிரயாசத்தின் பங்கை பெறவும் அதில் மகிழ்ச்சியா இருக்கும். அவனுக்கு அங்கீகாரம் அளிப்பது யாரு? தேவன். அப்படிதாங்க. அப்போ தேவன் தான் ஒரு மனுஷனுக்கு பணத்தை கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு. அதை சாப்பிடுறது கூட கிருபை அளிக்கிறார். பாத்தீங்களா, இன்றைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்ணீங்கன்னா ஜிஹெச்சுக்கு போங்க, நல்லது. பெரிய பணக்கார ஹாஸ்பிட்டல் இருக்குது, அப்போலோ ஹாஸ்பிட்டல், அதே போல ரேணி ஹாஸ்பிட்டல், அதே போல ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனீங்கன்னா பெரிய பணக்காரர் இருப்பாங்க. ஒருவேளை சாப்பாடு கூட அவங்கள ஒரு இட்லி சாப்பிட முடியாது, எல்லாம் இன்ஜெக்ஷன்ல தான் போகும். ஆனா நம்மளுக்கு இன்னைக்கும் 10 இட்லி கொடுத்தாலும் சாப்பிட்டு 15 இட்லி கொடுத்தா நல்லா இருக்குங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அது யாருங்க? கர்த்தர் அனுப்புறம் பண்றாங்க. என்ன செய்யறாரு? அவர் என்ன செய்யறாரு? உண்ணவும் அது புசிக்கவும் தன் பங்கை பெறும் பிரயாசத்தில் மகிழ்ச்சியா இருக்க, வேலை செய்து சம்பாதிச்சு அந்த பிரயாசம் மகிழ்ச்சியா இருக்க, நல்ல வேலை செய்து பெரிய வீடு கட்டி ஏசிலாம் போடுறது யார் கொடுக்குறது? கர்த்தர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அல்லுயா. ஆட போய் பார்த்து பொறாமப்படுத்தால நம்மளுக்கு ஒன்னையும் கிடைக்காது. அல்லுயா. பொறாமை எலும்புரிக்கு நோய். அல்லுயா. ஆகவே என்ன செய்யணும்? பெரிய வீடு கட்டினா கத்தாவே இந்த ஐயாவுக்கு பெரிய வீடு கொட்டிய கத்தாவே உண்மை நீ ஆசிரியர் சோத்திரம் சொல்லு, நீ அவரை சத்தம் பண்ணா உன் வீடு ஒரு புதுசா கட்ட. அல்லுயா. அதை விட்டுட்டு ஒரு பொம்பளை ஒரு லேடி, நல்ல ஸ்பெஷல் லேடி தான், நீ போனி அந்த வீட்டுக்கு பெரிய வீடாம அப்படி இருக்காம எப்படி இருக்காம உன்னை கூப்பிட்டாங்களே என்ன கூப்பிடலையே? ஏமா நீங்களும் அந்த ஊருக்காரமா ஏமா கூப்பிடல? என்னதான் கூப்பிட மாட்டாங்க, உங்களை கூப்பிடுவாங்க. அந்த பொம்பளை 4-5 வீடு வச்சு போட்டுக்கலாமா? பிரதர் நீங்க தான் உங்களுக்கு தான் கேட்கறீங்க. தலை மேல கை வச்சு ஜோம் பண்ண பிரதர், அவர் தலை மேல கை வைக்காத, அவங்களும் விற்காத. பாருங்க, ஒரு வீடு கட்டினாங்க, என்னது என்ன கூப்பிடல, அவ்வளவு பேர் வீடு கட்டினாங்க என்ன கூப்பிடல, உங்களை எப்படி கூப்பிட்டாங்க? அப்போ பொறாமை என்ன செய்யுது? எலும்புரிக்கு நோய். அப்ப இந்த நோயை பெற்றுக்கொள்ள சாபமா போறாங்க. காரணம் மற்றவங்களை பார்த்து சந்தோஷப்படல, மாறாக துக்கம், வேதனை, பொறாமையும் பொச்சரிப்பு இருக்கிற அவங்க வாழ்க்கையும் அவங்க பணம் சீரழிந்து போகுது. அல்லையா. அப்ப ஆண்டவர் சொல்றாங்க பாருங்க, தேவன் ஐஸ்வர்ய சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கோ அதில் அவன் அதில் புசிக்கும், தன் பங்கை பெறும், தன் பிரயாசல மகிழ்ச்சியா இருக்கும். அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் தான் தராங்க. எனக்கு தெரியல, சில பேர்லாம் நல்லா இருப்பாங்க, நல்ல கடவுள் ஆசிரியத்து கொண்டே போவாங்க. அப்ப அது மட்டும் இல்ல, அவங்க என்ன செய்றாங்க? தன் பெற்ற பங்குல ஒரு நல்ல காரியத்தை செய்யறாங்க. என்ன செய்யறாங்க பாத்தீங்கன்னா, அவங்க என்ன செய்யறாங்க? அவர் தான தர்மம் செய்யறாங்க. அல்லேலூயா. வாசிக்கலாம் பிரசங்கி 3:12 வாசிக்கும் போது அங்க என்ன சொல்ல பாத்தீங்கன்னா, பிரசங்கி 3:12 மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். நம்ம பாத்தீங்கன்னா பணக்காரங்களா இருக்கிறது பெரிய கஷ்டம் இல்ல, பணக்கார இருக்காங்க. ஆனா எத்தனை பணக்காரர் கஷ்டத்துக்கு ஊழியம் பண்றோம் பாத்தீங்களா? பெரிய பணக்காரனா இருக்காங்க நாட்டுல, பெரிய பணக்காரங்க, கோடி பணம், நிறைய பணம். எங்க கேட்பாங்க, ஐயா இவ்வளவு பணம் இருக்கு, நான் யாருக்கு கொடுக்கணும்? நான் சொன்ன ஏழைகள் கொடு. அவங்க சொல்றாங்க, அப்படியா கிறிஸ்துவை கொடு, அன்னை திரேசா ஓம்பு கொடு, சபை கட்டத்து கொடு. அதெல்லாம் செய்ய மாட்டான். அவன் பேரு புகழ் வர்றதுக்கு என்ன செய்யலாமான்னு பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவ ஜன ஏழைகளுக்கு பாடானது கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன செய்யறாங்க? தன் பெற்ற பங்குல ஒரு பங்கு இருக்கிறாங்க, கத்திற்கும் கத்திர ஊழியர்களுக்கும் ஏழை ஜனங்களுக்கு, விதவைகளுக்கு, டிக்கெட்டுகளுக்கு, அனாதைகளுக்கு கொடுக்குறாங்க. அதுல வந்து கத்திர ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க. அப்ப அந்த வசனம் வந்து தன் பெற்ற நன்மை என்ன செய்யறாங்க? அந்த வசனம் படிக்க மகிழ்ச்சியா இருக்காங்க. முதல்ல பணம் வந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. உயிரோடு இருக்கையிலே நன்மை செய்கிறாங்க. என்ன செய்யறாங்க?
நன்மையான காரியங்களை செய்கிறான். அல்லேலூயா. சொல்லுது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? அது ஒரு வசனம் இருக்கு. நீ நன்மை செய்தா உனக்கு மேன்மை இல்லையா? மேன்மை உண்டு. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டு. அல்லேலூயா. நன்மை செய்யாது இருக்கான். அடுத்து ஒரு வசனம் வாசிக்கலாம். இப்போ இந்த நன்மை செய்த காரியங்கள்லாம் யார் நம்மளுக்கு கற்றுத்தரணும்? யாருன்னு சொல்லி தராரு? தேவன் தான் வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 61வது 1-3 வரைக்கும் வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்களை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிர வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியின் சரிக்கட்டு நாளை கூறவும், ஏவப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோன் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், நொறுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கும் அவர் என்னை அனுப்பினார். போதும். இப்போ இந்த ஊழியத்தை தான் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதன் தாயின் கற்பனை எடுத்து அபிஷேகம் பண்ணி ஆண்டு அனுப்பினார். அல்லேலூயா. இப்ப இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுது. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொன்னார் பாருங்க, வாசிக்கலாம். லூக்காவின் புத்தகம், அல்லேலூயா, லூக்காவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கும் போது அது அறிந்து கொள்ளலாம் என்ன நடக்குது பாருங்க. இந்த வசனம் யார் மூலம் நிறைவேறினா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு மனிதன் மூலமாக நிறைவேறுது. வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசிப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிர வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஒரு ஊழியக்காரருக்கு ஆண்டவர் சகல சுகத்தையும் கொடுத்து மட்டுமல்ல, பணத்தை கொடுத்து மட்டுமல்ல, சந்தோஷம் கொடுத்து மட்டுமல்ல, கர்த்தருடைய வேலை செய்வதற்கு அவர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த அபிஷேகம் என்ன செய்து எதுக்கு பயன்படுதுன்னா பணத்துக்கு பயன்படல. நொறுங்குண்டவர்களை என்ன செய்த இருதயத்தில் நொறுங்குண்டவர்களை, அல்லேலூயா, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டலும், சிறைப்பட்டிருக்கு விடுதலை கூறும், கட்டுண்டை கட்டாவிற்கவும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, 3வது சீயோன் துயரப்பட்டவர்களுக்கு சீர்படுத்தும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக துதியின் ஆனந்த தயக்கம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆனந்தம் கொடுக்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு பலன் இல்லாததாக சோர்ந்து போய் பலவீனப்பட்டு பலவித கவலைகளால, பலவித துயரத்துல, பலவித துர்ச்செய்தி அடிக்கப்பட்டு சபைக்கு வராங்க. அல்லேலூயா. இங்க என்ன செய்யறாங்க, ஆண்டவர் என்ன செய்யறது, ஊழியக்காரர் மூலமாக புதிய அபிஷேக தைலத்தை, புதிய துதி நாடு கொடுக்கிறார். அல்லேலூயா. உற்சாகமா ரெஃப்ரெஷ் பண்றாரு. அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா சோர்ந்து போயிருக்கிறதுல சில பேர், ஐயா ஒரு காபி ஒரு டீ கொடுங்க, நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன்னு சொல்லி சொல்றோம். பாத்துருக்கீங்களா? எதுக்கு டீ குடிக்கிறாங்க? டீ குடிச்சா பசி போவாது, ஒரு சுறுசுறுப்பு வரும். இல்லையா? அதே போல சோர்ந்து போனவங்க எதால வச்சு அவன் சோர்வு எடுக்க முடியும்னா பரிசுத்தமான அபிஷேகத்தை வச்சுதான் ஒரு மனுஷனை துதித்து ஆராய் செய்யும் போது அவன் புத்துயிர் படுகிறான். அல்லேலூயா. அப்ப இந்த துதியின் ஆவியை ஆடையை எங்க பெற்றுக்கொள்ளலாம்? சபையில தான் பெற்றுக்கொள்ளணும், ஒரு ஊழியக்காரர் மூலம் தான் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்றாரு, ஒரு ஊழியக்காரர் மேல அபிஷேகத்தை வைத்திருக்கார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. அது நீங்க சொல்லணும், நீங்க தலைமையில கை வச்சு சொல்லணும். தலைமையில கை வைங்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல என்னை அனுப்பினார், துதியின் ஆடையை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், துயரத்துக்கு பதிலாக சந்தோஷமான ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இதை நீங்க டெய்லி சொல்ல. அப்போ சங்கீதக்காரன் சொல்றான், நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்.
அவன் எவ்வளவு கஷ்டத்துல இருப்பான். ஆனா அவன் சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான் பாருங்க, அவன் தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்துறான், விசுவாசத்தை வெளிப்படுத்துறான். நான் மரணங்களும் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், பயப்பட மாட்டேயா, ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்றான். அப்ப என்ன செய்யறான், அந்த மரண பள்ளத்தாக்குல இருந்து அவனுக்கு ஆண்டு விடுதலை கொடுத்தார். இது எங்க நடக்குது பாத்தீங்கன்னா, யோனாவின் புத்தகத்தை படிக்கும் போது, யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கும் போது அவன் என்ன செய்யறான், மீன் வயிற்றுல இருக்கான். அல்லேலூயா ஆழ் கடல்ல மீன் வயிற்றுல இருக்கான். அவன் சொல்றான், அந்த இடத்துல இருந்து படிக்கலாம். யோனாவின் புத்தகம் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீரின் சத்தத்தை கேட்டேன். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து வந்தது, அலைகளும் புரண்டது. பாருங்க, இவன் நல்லா இருக்கும் போது இவன் இதில் செய்யல. அல்லேலூயா இவன் நல்லா அந்த பட்டத்துல இருக்கும்போது சொன்னாரு, இந்த நினைவுக்கு போய் நீ நான் சொல்றதால செய்யறானா, அவன் கேட்காத வேற போட்ல ஏறி போயிட்டான். இப்ப பூமி மேல இருந்தான், அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கல, கீழ்படியில எங்க போயிட்டான், சமுத்திரத்தின் ஆழத்தின் நடுவில் இருக்கன்னு சொல்றான். எங்க இருந்தாங்க, அவன் நடுவில் இருந்தாலும் ஆண்டு அவனை விட்டுல போடாங்க, நீ கீழ்படியாம போன உன்னை விட்டுன்னு சொல்ல, திரும்ப அந்த ஆழத்துல இருந்து எடுத்து அவனை கொண்டாந்து கரையில சேர்த்து அவனை செய்யறான், அவர் ஊழியத்தை நிறைவேற்றுறான். அல்லேலூயா இதாங்க ஆண்டவர் நம்ம கேட்கறது. ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் தேவை. அல்லேலூயா என்ன தேவை, ஆண்டவர் மனுஷன் தேவை, ஒரு ஊழியர் செய்யறது. ஆனால்தான் கீழ்படியாம போனா கூட என்ன செய்யறாரு, எடுத்து வர. அல்ல சிம்சோன் கீழ்படியாம போயிட்டான், அதனால அப்படி விட்டு இல்ல, அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தான். அல்லேலூயா அதே போல ஆதாம் ஏவாள் கீழ்படியாம போயிட்டாங்க, அவங்களை விட்டுட்டாரா, திரும்ப என்ன செய்ய புதுப்பித்து என்ன செய்யாங்க, அவங்களை வச்சு இனவருத்தி செய்து அவங்களை எடுத்து எல்லாம் செய்து கிடைக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாக சாத்தானை ஜெயித்தார். அல்லேலூயா அப்ப ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாருன்னா, நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறார். நல்ல சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாத வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, துயரத்துக்கு பதிலாக நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். அல்லேலூயா நம்ம தான் பெற்றுக்கொள்ளணும். என்ன செய்யறங்க, நம்ம தான் பெற்றுக்கொள்ளணும். இப்ப பாருங்க, ஏசாவின் புத்தகம் வாசிக்கும். ஏசாவின் புத்தகம் 61:7 வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை ஊழியக்காரருக்கு வைக்கிறார், ஊழியம் செய்யவங்களுக்கு வைக்கிறார். வாசிக்கலாம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியாய் பலன் வரும், இறைச்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். இது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் உண்டாகும். அல்லேலூயா இது யாருக்குன்னா, கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம். பாஸ்டர் அப்படி இல்ல, கர்த்தருக்காக நீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்தாலும், அல்லது ஒரு ரோட்ல டிராக்ஸ் கொடுத்தாலும், அல்லது யாராவது ஒரு குடும்பத்துல போய் நீங்க ஜெபித்தாலும், அல்லது நீங்க நோயாளிகளுக்கு ஜெபித்தாலும், அல்லது யாருக்கு எதை இயேசு நாமத்தை சொன்னா அதன் பலனை மறுதளிக்காமல் இரட்டிப்பாக கொடுப்பாரு. இது நிமித்தம் உங்களுக்கு வெட்கத்துக்கு பதிலாக என்ன செய்யும், வெட்கத்தை என்ன வருங்க, இரட்டத்தனியாக வேலன் ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா அதான் ஆண்டவர் சொல்றாரு, பிலிப்பியர் 4:4 சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா மறுபடியும் நான் சொல்லுகிறேன், நீ சோர்ந்து போக கூடாது. அல்லேலூயா ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, இமைப்பொழுது நான் கைவிட்டேன், ஆனா மிகுந்த இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொண்டேன். அல்லேலூயா அது மட்டுமல்ல, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பதாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா அப்ப சொல்றாரு, நான் உங்களுடைய விலவில்லை, நான் உன்னை கைவிடுதில்லை. அப்போ நம்ம என்னதான் செய்யறோம், ஆண்டவரை கைவிட்டாருங்க, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போல ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்ல கூடாது. ஒரு இந்த ஞாயிற்றுக்கிழமை நீ போவாது இருக்கலாம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா நீ போகணும். அதுன்னு சொல்லிட்டு போன ஞாயிற்றுக்கிழமை நான் விட்டேன், இதெல்லாம் விட்டு கிறிஸ்துமஸ்க்கு நியூ இயர்க்கு போனா போதும் அப்படின்னு நீ சொன்னா அது பிசாசுன்னு அர்த்தம். அல்லேலூயா ஒருவேளை தடை வந்திருக்கலாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த வாரம் செய்யணும். 7 மணிக்கு ஆராதனைனா 6 மணிக்கு நீ முட்டி போட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் மன்னிப்பு கேட்டு புதிய உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளணும். அல்லேலூயா சரி வாசிக்கலாம். என்ன ஆண்டவர் உங்களுக்கு நினைச்சுக்கிறார், ஏசாயாவின் புத்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கும் போது ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். என்ன அப்ப பாத்தீங்களா, ஜெபம் பண்றது கூட அவங்க என்ன செய்யறாங்க, தடை விதிக்கிறாங்க. சரி அப்ப ஆண்டவர் என்ன செய்யறது, நம்மளுக்கு கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்கிறதால கர்த்தர் சரி தீமைக்கு வரைக்கும் பாதுகாக்கிறார். அல்லேலூயா அப்போ எஸ்தர் புத்தகம் வாசிக்கும் போது, எஸ்தர் புத்தகம் 8:15-17 வரைக்கும் வாசிக்கும் போது ஒரு நல்ல ஒரு காரியத்தை நம்ம கண்டுக்கலாம். ஆண்டவர் எப்படி ஒரு தீமையை விளக்குகிறான்னு வாசிக்கலாம். எஸ்தர் அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான
ராஜவஸ்திரம் வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் மற்றும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. இவ்விதமாக யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. பாருங்க. ஆனா அதுக்கு முன் இந்த வசனம் படிக்கும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த மொர்தெகாய் என்ன செய்யறான்? பழி வாங்கறதுக்காக அந்த ஆமன் தந்திரமான காரியங்களை செய்கிறான். ஆமா, அவன் பாத்தீங்கன்னா அந்த ராஜா கூட செய்யறான், இவனை தண்டிக்கணும்னு சொல்லி சொல்றான் பலவித காரியங்கள். ஆனா இவங்க உபவாசித்து ஜெபம் பண்றாங்க. ஹல்லேலூயா. துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி உபவாசம் பண்றாங்க. கர்த்தர் ஜெயமாக அந்த காரியத்தை மாட்டினாரு. அந்த மொர்தெகாய் என்ன செய்தான்? அந்த நாட்டுக்கு அதிபதியாக மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா. அதே போல நம்மளுக்கு துன்பங்கள் வரும், வேதனைகள் வரும், நமக்கு சாவுக்கு ஏதுவான வேதனை வரும், நோய்கள் வரும், எல்லாம் வரும். ஆனா அழிவில் என்று காப்பாற்று நம்ம கர்த்தர். ஹல்லேலூயா. நமக்கு ஜெயித்து கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னொரு ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 50ஆம் அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கலாம். 12 வசனம் வாசிக்கலாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். என்ன சொல்ற பாருங்க. ஆபத்து வருதா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் என்ன செய்வேன்? விடுவிப்பேன். என்னை விடுவித்தா சாட்சியா நிக்கிறேன். ஆனா இந்த காரியத்தை ஆண்டவர் செய்யணும்னா நம்ம ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யணும். என்ன செய்யணும்? மேல வசனம் படிங்க, 14 வசனம் படிங்க. நீ ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி என்ன செய்யணும்னா, ஆபத்து கால கத்தாவே கூப்பிடுறது பெருசு இல்ல. நீ முதலாவது தேவனுக்கு செய்யணும், உன்னதமான தேவனுக்கு செய்யணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதுக்குதான் நம்ம டிவில என்ன செய்யறாங்க? 1000 ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திரம் 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 சொல்லி சொல்றாங்க. நீங்க படிக்க தெரிஞ்சா கூட டிவில போட்டலாம், 1000 ஸ்தோத்திரங்கள் வருது. அதே போல புத்தகம் 1000 ஸ்தோத்திரங்கள் எல்லாம் வருது. நிறைய தலைவர்கள் போட்டிருக்காங்க, ஊழியக்காரங்க. அதை வாங்கி நீங்க படிக்கலாம், அல்லது அந்த ஸ்தோத்திரத்தை நீங்க டிவில போட்டு சமையல் செய்யும் போது கேட்டுனே இருக்கலாம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆயிரங்கள் சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், வெண்ணாடை சத்தவரே ஸ்தோத்திரம், முன்மொழி சூத்தப்பட்ட ஸ்தோத்திரம், அல்பா உண்மையா இருக்கிற ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திர பலியை நீங்க கேட்டே இருக்கும். இந்த ஸ்தோத்திரம் 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 சொல்ல ஆண்டு கிருபை உங்க மேல இறங்குது. ஆபத்து காலம் உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. இதுதான் உண்மையான சீக்கிரம். நம்ம ஸ்தோத்திரம் பண்றதுல இப்ப பார்த்தாலும் ஆத்திரமே பட்டிருந்தா ஆண்டவர் நம்மளை விடுவிக்க மாட்டார். இவன் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டான், எதை பார்த்தாலும் ஆத்திரம் பண்ண, எதை பார்த்தாலும் எரிச்சலாக இருக்கிறான், என்னை கைவிட்டாரு சொல்லி இருக்கான். சரி, நம்ம ஏன் இவனை கேட்கணும்? விட்டுலாம் பேசாது, இவனை போய் எங்கேயாவது சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி விட்டுருவார். அப்ப என்ன செய்யணும்? அந்த துன்பத்தின் வேலையிலே பவுலும் சீலா போல நம்ம கர்த்தரை துதிக்க பழகிக்கும். அப்பதான் சொல்ற, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஸ்தோத்திர பலியிட்டு, ஸ்தோத்திர பலியிடுகிற தேவனை மகிமைப்படுத்த சொல்ற. அப்போ தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய அபிஷேகம் நமக்குள்ள தங்குது. ஹல்லேலூயா. அப்ப இதை எப்படி தெரிஞ்சுக்கொள்ளலாம் பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றான் பாருங்க. வேற எதுவும் சொல்ல, சண்டை போடுங்கன்னு சொல்ல, கர்த்தரை நோக்கி சொல்லுங்க, ஆர்ப்பரியுங்கள். ஹல்லேலூயா. 100ஆம் சங்கீத பட்டம் 100ஆம் சங்கீதம் என்ன படிச்சோம்? முதல் பூமியின் குணிகளே கர்த்தரசம் கம்பீர சத்தோடு ஆர்ப்பரியுங்கள், மனமகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் சொல்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். நீ ஆர்ப்பரித்த கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்க்க உனக்கு கர்த்தர் தருணம் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த யோசுவாவின் புத்தகத்துல அவன் என்ன செய்யறான்? கர்த்தர் ஜனங்கள் நோக்கி ஆர்ப்பரியுங்கள் சொல்லி, மகாசத்துரு ஆர்ப்பரியுங்கள் சொல்லி சொன்னான். முதல் 1 இருந்து 6 7 வரை வசனம் பார்த்தா ஆண்டவர் செய்த அற்புதமான காரியங்களாம் படிக்கலாம். கொஞ்சம் படிக்கலாம், வாசிக்கலாம். அந்த 1 இருந்து படிங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1 இருந்து. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் போகவில்லை, ஒருவரும் உள்ளே வரவில்லை. போதுங்க, இங்க பாருங்க.
அப்ப அப்படிப்பட்டு ஒரு கோட்டை அடைக்கப்பட்டிருக்குது. அந்த அடைக்கப்பட்ட கோட்டையை அவன் என்ன யோசுவா தன் ஆசாரிகளை கொண்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அதை சுற்றி வர செய்து அந்த எரிகோ கட்டையை அந்த மதில தகர்த்து விடவும் அதை ஆக்கிரமிப்பு செய்யும் அவன் என்ன செய்தான்? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி அதை வெற்றியாக பெற்றுக் கொண்டான்னு வேதத்துல வாசிக்கும். அதே போல இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது வாசிக்கலாம். யாத்திராகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகம் 15, 11 வாசிக்கும் போது அங்கு ஒரு வெற்றி ஆண்டு கொடுக்கிறார் ஜனங்களுக்கு வாசிக்கலாம். கர்த்தாவே, தேவர்கள் உமக்கு ஒப்பானவன் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகள் பயப்படத்தக்கவரும் அற்புதங்கள் செய்கிறமாகிய உமக்கு ஒப்பானவன் யார்? பாருங்க, அவன் கேட்கறான், உமக்கு ஒப்பானவன் யாருமே இல்லைங்க, நீர்தான் அற்புதம் செய்கிறீர். அவன் சொல்றான் பாருங்க, நீர்தான் அற்புதம் செய்கிறீர். என்ன அங்க நடந்து வாசிக்கலாம். அந்த இடத்துல மோசே என்ன செய்யறான்? அந்த இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தி போறான். அங்க என்ன செய்றாங்க? அவங்க ஆபத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நோக்கி ஜெபம் எப்படி துதித்து பாடி போறாங்க வாசிக்கும் போது. அப்போது 3ஆம் அதிகாரம், அப்போது மோசே இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரைகளும் குதிரை வீரனும் கடலை தள்ளினார், கர்த்தர் என் பலன் கீதமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனும் என் தேவன், அவரை உயர்த்துவேன், அவரை யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவர் நாமம். இப்படி சொல்லிட்டே வரான். கடைசியா ஒண்ணு சொல்றான் பாருங்க. அந்த எதிராளிகள் என்ன சொன்னாங்கன்னா வாசிக்கிறான் 9வது வசனம், தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவளுக்கு திருப்தி ஆகும். பாருங்க, நம்ம எதிராளி இப்படிதான் சொல்லுவோம். நம்ம எதிராளி என்ன சொல்லுவான்? அவனை அழிக்காத விட மாட்டேன். அல்லேலூயா. என்ன செய்வான்? எதிராளி அப்படிதான் சொல்றான், அவனை அழிக்காம விட மாட்டேன், அவன் சொத்தெல்லாம் நான் எடுத்துக்குவேன், அவன் எப்படி முன்னேறான், அவனுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும், அவனுக்கு எப்படி நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் விடுறான். பாத்தீங்களா? இப்போ இவன் சொல்றாங்க, தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசையானது திருப்தியாகும், என் பட்டத்தை உருவேன், என் கை அவளை சங்கரிக்கும் என்று பங்கஞ்சன் சொன்னான். இப்படிதான் சொல்லியிருந்தான் வரான். யாரை தேர்த்து வரான்? இஸ்ரவேல் ஜனங்களை விரட்டி கொண்டே வருகிறார்கள். ஆனா என்ன நடந்து பாத்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது பாருங்க. 10, உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அலை அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்கள் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். எப்படி போனாங்க பாத்தீங்களா? ஈயம் எப்படி பாத்துக்கிறீங்களா? ஈயத்தை உருக்குனா சூடு ஊதுனா ஈயம் அப்படியே காத்துல அப்படியே போகும். அதுக்கு லைட்டா இருக்கும், வெயிட்டா இருக்காது ஈயம். ஆனா அது தண்ணி உள்ள விழுந்தா கெட்டியா இரும்பு மாறி மாறி உள்ள போயிடும். அது போல பெரிய பார்வனுடைய சேனை என்ன செய்யும்? அந்த கடல் உள்ள ஈயம் போல முழுகி போச்சுன்னு சொல்லி போறாரு. அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் செய்வாரு, உனக்கு எதிராக ஒரு வழியாக எதிர்த்தவன் 7 வழியாக ஓடி போவான். அல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான், உனக்கு விரோதமாக உருவாக்க எந்த ஆயுதம் வாய்க்காத. அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு? யுத்தத்தில் வல்லவர். அதான் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க? கர்த்தர் யாராம்? கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவர் நாமம். அல்லேலூயா. அவர் என்ன அதிசயங்களா செய்து வருகிறார். அல்லேலூயா. அதே போல நமக்கு விரோதமாக எழும்பவர்களை கர்த்தர் அழித்து போடுவார். அழித்து போட்டா இன்னைக்கு இருக்க துக்கம் முன்னிட்டு நீங்க போயிடும், உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும், மன மகிழ்ச்சி உண்டாகும். இந்த காலை வேளை நம்ம சங்கீதம் 90 அதுல 14 வாசம் என்ன வாசம்? காலையிலே உங்களுடைய கிருபையினாலே என்னை திருப்தியாகும். அதோட 15 என்ன சொல்லுது? 15ஆம் வசனம் என்ன சொல்லு? படிங்க. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியாக மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரே, இந்த 2014 வருஷம் இந்த சுதந்திரத்தை அடைய போற இந்த விழாவை கொண்ட போற நம்ம நாட்டுல ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை தருவார். அல்லேலூயா. இதுவரை ஒருவேளை பலவித கஷ்டங்கள் வேணும். ஆனா நம்ம என்ன செய்ய வேண்டியதுன்னா நம்ம கஷ்டங்கள் பாரங்கள்லாம் அவர் மேல் வைத்து விடும். இல்லையா? வேதவசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட்டுடு, நீ அதை தூக்காத, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு அந்த மேல அப்படி வச்சுட்டு கையை தூக்கி ஸ்தோத்திரம் பண்ணு. நீயே கையில புடிச்சுனே கத்தாவே கத்தாவே கத்தாவேன்னு கத்தின்னு இருக்காரு. அது அங்க வச்சுட்டு கையை தூக்கி ஆண்டவர் நோக்கி ஸ்தோத்திரம் பண்ண. ஆண்டவரே, என் பலுவலானி தூக்கி போட்டு சாமி, என் பாரத்தானி சுமந்து விட்டு அதுக்காக ஸ்தோத்திரம், என்னை வாழாக்காம தலையாக்குவீர், என்னை கீழாக மேலாக்குவீர் சாமி. நீ யுத்தத்தில் வல்லவர், நீ சாத்தானை ஜெயித்தவர்,
சிலுவையிலே ஜெயித்தவர், நீ ஜெயம் எடுத்தவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ ஜெயத்தை நீ தருவி. இதுவரை நான் துன்பப்பட்டு சோர்ந்து போயிருந்தேன், ஆனா எனக்கு ஜெயத்தை தருகிற தேவன் எனக்குள்ளே நீ இருக்கிறீர். ஹல்லேலூயா. நீ சொல்லி கண்களை மூடி ஆண்டு ஸ்தோத்திரம் பண்ணி பாரு. காலையில் உனக்கு விடுதலை உண்டாகும். ஒரு நல்ல செய்தி வரும். ஹல்லேலூயா. குடுகுடுப்புக்காரன் சொல்ற நல்ல செய்தி இல்ல. ஆண்டவர் உன்னோட பேசுவார். ஆண்டவர் உன்னோட பேசுவார். இந்த நாள்ல இந்த காரியங்களை செய்தாலே இந்த சாபத்துல சிக்கிக்கொண்டாய், இதை நீ விட்டுவிடு, நான் உங்களுக்கு விடுதலை தரேன், உன்னை ஆசீர்வதிக்க சொன்ன. நீ மத்தவங்களை போய் தொந்தரவு பண்ணாது, எது எடுக்காது, வேலை சம்பளம் எது எதிர்பார்க்காது. ஆண்டவனை சரி சோத்திரம் பண்ணி விட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், எனக்கு நல்ல திருமணம் நடக்கணும், நல்ல ஒரு வீடு வேணும், நல்ல கார் வேணும், நல்ல பங்களா வேணும், என் வாழ்க்கை என் ஊழியம் வளரணும் சொல்லி ஜெபம் பண்ணி விட்டுட்டு ஆண்டவரே உன்னை உயர்த்தி கொண்டே போவார். ஹல்லேலூயா. ஆண்டு சொல்லு, உன்னை வாழாக்காமல் நான் தலையாக்குவேன், நீ கீழாவல் மேலாவல், எல்லா ஆசீர்வாதம் உனக்கு தன்னால வந்து பலிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு? யுத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. நீ சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்க பார்த்தா இஸ்ரேல் ஜனங்களை அந்த பார்வோன் படை திறத்து கொண்டே வரான். அவங்க பயப்படுறாங்க, மோசையை நோக்கி கேட்கறாங்க. ஆனா மோசைய கடல் நோக்கி ஜெபம் பண்ணான். ஆண்டவர் சொன்னாரு, உன் கையில இருக்கிறது என்னன்னு கேட்டாரு. கோல் சொல்றான், அதை நீட்டுன்னு சொல்லி சொன்னான். அவன் ஏற்கனவே அந்த கோலை பத்தி அவன் சரியான விளக்கம் இல்லாம இருந்தான். கடைசியா அந்த கோலை எப்ப அவன் அந்த கையில இருக்கிற கோலை அவன் கண்டுபிடிச்சான், கீழே போட்ட கோல் பாம்பாச்சு. திரும்ப அதை பிடிச்சி இழுத்தா பாம்பு திரும்ப கோலாயிடுச்சு. அந்த கோல் எல்லாம் பாம்பை விழுங்கி போடு. அப்பதான் நினைச்சான், நம்ம கையில இருக்கிறது கர்த்தர் கொடுத்த கோல், இதுல வல்லமை இருக்குது. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உன் கோலை செங்கல் மேல் நீட்டுன்னு சொன்னார். நீட்டா வழி உண்டாயிடுச்சு. ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். வெற்றியுள்ள நாம், தைரியமாக முன்னேறி செல்ல நாம், எதிரிகளை மேற்கொள்கிற நாம், அதுபோல ஜெயத்தை சுதந்தித்துக் கொள்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற நாமம் தான் இயேசு கிறிஸ்து நாமம். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை கொண்டு நாம் மேற்வைப்பார். எல்லா கண்களை மூடும். அந்த வசனம் சொல்லு, நீ அற்புதங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம வாசித்தோம், என்ன வாசித்தோம்? அங்க அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. துதிகள் பயப்படத்தக்கவர். யாத்திராகத்தை படிச்சு நம்ம தேவர்கள் உங்களுக்கு ஒப்பானவன் யார்? ஹல்லேலூயா. வருஷத்துல உங்களுக்கு அந்த பாட்டு நம்ம பாடி ஜெபம் பண்ணலாம். வாசிக்க உங்க பாட்டு புக்ல அந்த பாட்டு இருக்குது, எடுத்துங்க. 207 பாட்டு எடுத்துங்க, எல்லாம் எழுதுங்க. இந்த 6வது பாட்டு, கர்த்தாவே தேவர்கள் உனக்கு ஒப்பானவன் யார்? எல்லாம் சத்தமா கைகளை உயர்த்தி கைகளை ஆட்டி சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட ஒரு உணர்வோடு நீங்க முகங்கள் எல்லாம் துக்கமா இல்ல, சந்தோஷம் வச்சு பாட்டு பாடுங்க. ஆண்டவர் செய்யற அற்புதத்தை இன்றைக்கு நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க. நாளைக்கு நீங்க அற்புதத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் கண்ணை நல்லா திறந்துங்க. வேத அந்த பாட்டு புக்கை எடுத்துங்க, என்னோட சேர்ந்து இணைந்து நீங்க எல்லாம் பாடுங்க. எடுத்துட்டீங்களா? பாட்டு புக்கு 106வது பாட்டு, 706வது பாட்டு. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவன் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவன் யார்? உமக்கொப்பானவன் யார்? உமக்கொப்பானவன் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவன் யார்? Thank you.
கண்களை மூடலாம், எல்லா கண்களையும் மூடலாம். நாம் இன்னைக்கு எல்லாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். வானத்தில் பூமி சர்வ அதிகாரம் உள்ளவரும் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்க நம் கர்த்தாதி தேவன் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்ட சபையோரே, கர்த்தர் உங்கள் உள்ளே வாசம் செய்ய விரும்புகிறார். உங்களுக்குள் இருந்து உங்கள் தேவனாயிருந்து சகல அதிகாரத்தை செலுத்த உங்களை அதிகாரம் உள்ள பிள்ளைகளாக பிசாசின் வல்லமையை அதிகாரம் கொள்கிறார். சாபத்தையும் நோயையும் எல்லா தரித்திரத்தையும் மேற்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிறார். ஷாபா தீராபா ரீபாலா தராபா ரீபாலாபா லீபா தீராபா ரீபாலாபா வானத்தில் சர்வ அதிகாரமுடைய இயேசு கிறிஸ்துவை சாத்தானை ஜெயித்தவரே, நோய்களை சுமந்தவரே, சாபத்தின் விடுதலை கொடுத்தவரே, உனக்கு சோத்திரம் அப்பா, உனக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, சங்கீதம் 100 சொன்னவரே, பூமியின் கொடிகளே எல்லாரும் கம்பீரத்தை ஏகமாய் ஆண்டவரை பாடுகளை சொல்லி சொந்தம் ஆண்டவரே. இதோ உண்மை பாடி கொண்டாடி ஆர்ப்பரித்த இந்த ஜனங்களை ஆண்டவரே இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது சகல விதம் ஆசீர்வாதத்தை உயர்த்த வேண்டுமாக ஜெபிஸ்தாமி. சாபங்கள் நீக்க மாட்டேன் ஆண்டை விடுதலை ஆண்டவரே, விடுதலை ஆண்டு கொடுப்பீராக. ஆண்டை விடுதலை விலங்குகள் கட்டமைக்கப்படுவதாக. ஆண்டை பிசாசுகள் முறிக்கப்படுவதாக. பிசாசின் நுகங்கள் முறிக்கப்படுவதாக. ஆண்டை தரித்திரங்கள் மாறுவதாக. ஆண்டை பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இரண்டு விலகுவதாக. ஆண்டவரே நமக்கு சோத்திரம், உங்க சோத்திரம் ஆண்டவரே. ஷாபா தீராபா லாபா தூரபா ரபா லாபா தூரபா ரிபாலா பரபரபா லிபா தீராபா ரிபாலா ஆதாரபா ரிபரபா. ஆண்டவரே, நீ நிற்கிற இடத்தை நான் பரிசுத்தமாக்குவேன் சொல்லி சொன்ன, நீ நிற்கிற இடத்தை நான் நமக்கு சொந்தமாக கொடுப்பேன் சொல்லி சொந்தம் ஆண்டவரே. அருமையான ஜபி வீட்டாருக்கு ஒரு சொந்தமான இடத்தை சென்னைப்பட்டை கட்டிட போவதுக்காக சோத்திரம். ஆண்டே சென்னைப்பட்டை விசாலமான இடத்தை கட்டிட போவதுக்காக சோத்திரம். பலத்தினாலும் அல்ல, வராதமே அல்லன்னு சொல்ல முடியாது. என் ஆவியை ஆகும்படி சொல்ல தேவனையா. ஆண்டை கத்துடைய ஆவியை என் மேல் இருக்கிறார். நான் தரித்திர சூழ்நிலை அறிவிக்கிறேன் சிறப்பா. ஆண்டவருடைய ஊழியர்களை நிறைவேற்றத்தக்கதாக ஒரு விசாலமான இடத்தை கட்டளை வேண்டுமா ஜெபிசாமி. ஆண்டை வந்த மக்களை ஆஸ்வதிப்பீராக. இன்னும் வர தடைப்பட்ட மக்களுக்கு சோதசாமி. ஆண்டை கொடுத்தவர்களை ஆஸ்வதிப்பீராக. ஆண்டை இரட்டிப்பான ஆசிர்வாதம் தருவீராக. வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவரை இரட்டிப்பான தருவீராக. ஆண்டவரே, முக்காடுகளை எடுத்துக் போடுவீராக. துக்கங்களை எடுத்துக் போடுவீராக. கண்ணீரை எடுத்துக் போடுவீராக. சந்தோஷம் மகிழ்ச்சி நிரப்புவீராக. ஆண்டை சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாக சொல்லி சொத்து ஆண்டவரே சந்தோஷம் தருவீராக. ஆண்டவரே, இந்த சபை ஆசிரிப்பராக. ஆண்டவரினால் சொத்தம் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே சொத்த செய்தியை கேட்டுக்கொண்ட எல்லா மக்களையும் ஆண்டவரே சந்தோஷம் மகிழ்ச்சியும் நிரப்புகிறார். கட்டப்பட்ட கட்டுகள் அவிழ்க்கப்படத்தக்கதாக இயேசுவினால் அவிழ்க்கப்படாத ஜெபிக்கிறேன். அருமையான சொத்தம் ஆண்டவரே, ஊழியக்கார ஐயாவும் ஊழியக்கார அம்மாவையும் சபையாரையும் ஆண்டை ஆண்களையும் பெண்களையும் சிறுவனையும் ஆண்டை உடன் ஊழியக்கார கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். जय जय जय